ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவாக கொண்டு வந்திருக்கிறோம். 14/2/2026, அதோட 15/2/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனி ஞாயிறுக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது புதன்கிழமை வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் சார்ட்டர் கன்சலேஷனில் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புது ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஃபார்மெட் வந்து கொஞ்சம் ட்ரா வந்து நம்மளுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராலையும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி நான் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இது மூணையுமே நம்ம எப்போதும் போல் இந்த ப்ளஸ் பண்ணுவோம்ல அதே ஃபார்மெட்டில் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 5878, செகண்ட் ப்ரைஸில் வந்து 7907, தேர்ட் ப்ரைஸில் வந்து 2758 இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வரலாம். 58 78 இது கீழே நம்ம வந்து செகண்ட் ப்ரைஸை கொண்டு வரலாம். 7907 அது கீழே நம்ம தேர்ட் ப்ரைஸை கொண்டு வந்துடலாம். 2758. ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ் வேல்யூவாக மாற்றிடலாம். இதை நம்ம ப்ளஸ் வேல்யூ பண்ணலாம். எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் பண்ணுங்கள், மற்றபடி வந்து ஆட் பண்ணலாம் வேண்டாம். அதாவது 8ஓட 7 கூட்டினா 15. ஸோ 15ஓட 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு 23. அப்போ 23க்கு நம்ம இங்கே 3 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், 2 வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா 7ஓட 5 கூட்டினா 12. ஸோ 12க்கு இங்கே 2. அடுத்து இங்கே கூட்டுங்க. 8ஓட 9 கூட்டினோம்னா 17. ஸோ 17ஓட 7 கூட்டினோம்னா 24. ஸோ 24க்கு 4. இங்கே 7ஓட 7 கூட்டினோம்னா 14. அதாவது 2ஓட 5 கூட்டினா 7, 7ஓட 7 கூட்டினா 14. ஸோ 14க்கு 4. அப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 4423 கிடச்சிருக்கு. இப்போ இது நம்ம இங்கே ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். 5ஓட 8 கூட்டினோம்னா 13. 13ஓட 7 கூட்டினோம்னா 20. 20ஓட 8 கூட்டினோம்னா 28. அப்போ 8. இங்கே 7ஓட 9 கூட்டினோம்னா 16. 16ஓட 7 கூட்டினோம்னா 23. 23க்கு 3. இங்கே 2ஓட 5 கூட்டினோம்னா 7. 7ஓட 7 கூட்டினோம்னா 14. 14ஓட 8 கூட்டினோம்னா 22. 22க்கு 2. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 832, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4423. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கீ நம்பர். அதாவது 44 23 83 2. இதை வந்து இப்போ சிங்கிளாக மடித்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 3 2 4. அதாவது இந்த 44 வந்து சிங்கிளாக மாறிடும். அப்படி சிங்கிளாக மாறும்போது நம்மளுக்கு வந்து 83 24ங்கிறது தான் இந்த ட்ராவுக்கான 4D. அப்போது 4D = 83 24. ஸோ இது நம்மளுடைய G1 படி எடுத்துருக்கிறோம். இப்போ G2 படி நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அங்கனையே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் இதை எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பின் 1 வந்து நம்ம கழிச்சிக்கிட்டே வரணும். அப்படி கழிச்சிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு நம்பர் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். 8ஓட 7 கழிங்க 1. 1ல் 8 போயிடுச்சுன்னா 7. 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. ஸோ இங்கே நம்மளுக்கு 2. அதேமாதிரி இங்கே கழிங்க. 0ல் 7 போனால் 7 தான் வரும். 9ல் 7 போனால் 2. 2ல் 7 போச்சுன்னா 5. அப்போ இங்கே நம்மளுக்கு 5. அடுத்து இங்கே 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. 3ல் 7 போயிடுச்சுன்னா 4. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ 252 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே உள்ள வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. 2ல் 2 போயிடுச்சுன்னா 0.
8ல் 9 போயிடுச்சுன்னா 1, 1ல் 7 போயிடுச்சுன்னா 6, 0ல் 7 போனால் 7 தான், 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, இங்கே 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, 1ல் 8 போயிடுச்சுன்னா 7. இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது வந்து 062,252. அப்போ இந்த இடத்தோட மொத்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ G2 படி இந்த ட்ராவுக்கான மைனஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0627252. இதுதான் இந்த ட்ராவுக்கான வேல்யூ. அப்போ இதை நம்ம லைன் பண்ணும்போது இதிலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 06275 இந்த மாதிரி வந்து நிற்கும். அப்போது இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D = 0627. இந்த 5ஓட பவர் வந்து நம்மளுக்கு 2 நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான 2 இருக்குது. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2225. இங்கே நம்மளுக்கு 252 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 3 2 ஆச்சு. அதோட நம்ம 5 சேர்த்தோம்னா 225. இந்த ட்ராவுக்கான 4D. ஸோ நான் கொடுக்குறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக குழப்பலாம், இல்லை ஏதாச்சும் தோணலாம். ஆனால் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி ஓப்பனாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துலேருந்து உருவானது தான். அதனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா சில நண்பர்களுக்கு குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மெட்டில் எடுக்கலாம் நண்பா. அதாவது ப்ளஸ்ஸு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி தான் எடுக்கணும் கிடையாது, ஜஸ்ட்டு டேரெக்டாகவே எடுக்கலாம். அதேமாதிரி மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி தான் கழிக்கணுங்கிறது கிடையாது, டேரெக்டாகவே கழிக்கலாம். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஃபார்மெட்லேருந்து கிட்டத்தட்ட 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4422 இருக்குது, 4422 இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு 222 இருக்குது. அப்போ 4422 இருக்கிறதுனால வேணும்னா நம்ம இந்த 8324ஓட ஒரே ஒரு நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதா இருந்தால் 2244ங்கிற ஒரு செட்டை ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ரோல் சான்ஸ் தான், இதுவும் நம்மளுக்கு ரோல் சான்ஸ் தான். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இது தான். 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸும் கிடையாது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இது தான். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து லைன் பண்ணுறதா இருந்தாலும் லைன் பண்ணி காட்டிடுவோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 83 24 06 2 7. டபுளை பொறுத்த வரைக்கும் 22 44 2 2 2 5 = ரோல். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. ஸோ இது குத்து மதிப்பான கெஸ்ஸிங்காக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாமே ஒரு ஃபார்மெட் தான் நண்பா. இது எல்லாமே ஒரு விதமான ஃபார்மெட் தான். அதனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். இது 2 ட்ராவுக்குமே சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம் சனி ஞாயிறுக்கு. ஏன்னா 14/2/2026 அதனோட 15/2/2026 தொடர்ந்து நம்மளுக்கு சனி ஞாயிறு 2 ட்ரா இருக்குது. ஸோ சனி அல்லது ஞாயிறில் இந்த நம்பர்ஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching.